அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி அன்று நீங்கள் முழு பலனையும் பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா சித்தர்கள் சொன்ன இந்த 5 விஷயங்களை செய்தாலே போதும். நிச்சயம் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருந்து விடுபடுவதற்கான வழியும் அந்த சிவபெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மாக்களையும் பாவத்தையும் அளித்து இறைவனை நாம் அடைவதற்கான வழியினும் அளவில்லாத நன்மையும் தரக்கூடிய நாடாக அமைய போகுது. இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளையும் விரதம் இருந்த பலனையும் நீங்கள் முழுமையாக பெறுவதற்கு சில வழிமுறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய மனிதனும் பரமாத்மாவான இறைவனின் அடைவதற்கு சித்தர்கள் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எளிமையான பல வழிகளும் இருக்குங்க. இவற்றை பின்பற்றினாலே இறைவனை அடைவதோடு இல்லை, நம்ம செய்த வழிபாட்டிற்கான முழு பலனையும் இந்த நாளில் நம்ம நிச்சயம் பெறலாம். மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய நாளாக அமைய போகுது. இந்த நாளில் பக்தியோடும் சிவ சிந்தனையோடு சிவனின் அருளை பெறவேன்னு நினைத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செய்வது பல மடங்கு அதிக பலனை தருன்னே சொல்லலாங்க. இந்த நாளை முழு இரவும் கண் விழிக்க வேண்டுமா? நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டுமா? இரவு முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்ல வேண்டுமா? சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டுமா? சிவ பூஜை செய்ய வேண்டுமா? இல்லை அனைத்து செய்தால் மகா சிவராத்திரி விரதம் இருந்த வழிபட்ட முழு பலனும் கிடைக்குமான பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? அந்த சந்தேகத்திற்கு தெளிவான ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவபெருமானை அருளை பெறுவது இந்த ஒரு 5 விஷயங்கள் நிச்சயம் உங்களுக்கான பலனை தருங்க. உண்மையான பக்தியோடு உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் சிவனை அடைய வேண்டும்னு சிறிய அளவிலான முயற்சி இருந்தாலே போதும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தால் சிவபெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறிடுங்க. குறிப்பாக சித்தர்கள் சொன்ன இந்த 5 விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே மகா சிவராத்திரி விரதம் இருந்த வழிபட்ட முழு பலனும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவு நீங்கள் 11:40 தொடங்கி அதிகாலை 12:40 வரை சொல்லக்கூடிய நிஷ்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி உலக உயிர்கள் அனைத்திற்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்க வேண்டுன்னு வேண்டிக் கொண்ட காலமாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விசையும் உச்சத்தில் இருக்கும். மேலும் இந்த 1 மணி நேரம் மட்டும் நீங்கள் முதுகெலும்பு சிறிதும் வளைக்காமல் நேரடியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு புருவ மத்தியில் மட்டும் கவனத்தை செலுத்தி வேறு எந்த மந்திரமும் வேண்டாம். அந்த மௌனமே உங்கள் கர்மாக்களை எரிக்கக்கூடிய நெருப்பாக மாறும். அடுத்தபடியாக இந்த நாளில் 2வது ஒரு விஷயம் என்னென்னா, சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சொன்னால் 112 வழிகளில் ஒன்று இதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு உள்ளே போய் வெளியே வருவது. அப்படி மூச்சு காற்று திரும்ப அந்த இடத்திலேயே ஒரு சிறு இடைவெளியே இருக்கும். இந்த மகா சிவராத்திரி இரவு தியானத்தில் இந்த இடைவெளியை மட்டும் கவனிங்க போதும். காற்று உள்ளேயும் வெளியேயும் இல்லை, பார்த்தீங்கன்னா புள்ளியில் தான் சிவன் இருக்கிறாரு. இதை செய்யும்போது மனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மடங்கு வேகத்தில் ஒருமைப்படுங்க. மேலும் சிவத்தை நோக்கி மனம் ஈர்க்கப்படும் போது சிவபெருமானுடைய பரிபூர்ணாரம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அதாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் தாங்க சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கருவி போல இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். விழித்திருக்கும் போது கையில் 5 முக ருத்ராட்சை இறுக்கமாக மூடி வைத்துக்கொண்டு உங்கள் உடல் வாக்கு கூடிய காஸ்மிக் எனர்ஜி இது சேமித்து உங்கள் ஆற்றல் சோர்வடையும் போது இது திரும்ப உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4வது தண்ணீருக்கு நினைவாற்றல் உண்டுன்னு சொல்லுவாங்க. சொம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து அதை தொட்டு கொண்டு 10 நிமிடம் சிவாய நம எனும் மானசீகமாக ஜெபித்துட்டு அந்த நீரை மகா சிவராத்திரி இரவு பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக நீங்கள் குடிக்கலாம். இந்த நீர் உங்கள் செல்களில் இருக்கக்கூடிய பழைய கர்மாக்களை நீக்கி மருந்தாக மாறும். மேலும் நீங்கள் போது இறைவனின் அருள் நிச்சயம் வேகமாக நம்மை வந்தடையுங்க. இது பலவிதமான துன்பங்கள் இருந்து விடுபடுவதோடு மட்டும் இல்லை,
நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். 5வது விஷயம் என்னென்னா, வட துருவத்தில் இந்த நேரத்தில் ஆற்றல் மேல் நோக்கி பாயுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளிழுக்கும் போது சக்தி உங்கள் முதுகெலும்பின் அடிப்பாகத்தில் இருந்து உச்சிக்கு ஏறுவதாக கற்பனை செய்து கொண்டு மூச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா இறங்குவதாக கற்பனை செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்தியை மேல் நோக்கி எழுப்ப செய்யும். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை உங்களால் அடைய முடியுங்க. இந்த 5 விஷயங்களை தவறாமல் மகா சிவராத்திரி என்று செய்தாலே சிவனினரால் நிச்சயம் உங்கள் வாழ்வான பலன் உண்டுங்க. இந்த சிவராத்திரி அன்று விரதத்தை முதல் நாளோ தொடங்கிடணும். விரதம் இருப்போர் முதல் நாள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரினால முழு நேரம் உணவேது உண்ணாமல் சிவ சிந்தனையோடு இருக்கணுங்க. இயலாதவங்க இருவேளை பால் பழம் சாப்பிட்டு ஒருவேளை உணவு எடுத்துக்கலாம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 இல்லைன்னா 1008 முறை ஜபித்துட்டு பார்த்தீங்கன்னா கோயில் நடைபெறக்கூடிய 4 கால அபிஷேகத்தில் தரிசிங்க. இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். உணவு உண்ணாமல் பசியை அடக்குவதன் மூலம் காமம் கோபம் பொறாமையினே இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். அதே போல் விழித்திருந்து சிவ பூஜை செய்தீங்கன்னா சுறுசுறுப்பு உண்டாகும். சிவனுக்கு அபிஷேகம் செய்வது புற வழிபாடுன்னு சொல்லலாம். அக வழிபாடாக சிவபெருமானை நீங்கள் தண்ணீர் பாலால் உமக்கு அபிஷேகம் நடக்குதுன்னு ஞான பாலாக்கி எமக்கு அருள வேண்டுன்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அறியாமல் செய்த பாவங்களை போக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி தர வேண்டுன்னு பிரார்த்தனை செய்திடுங்க. மேலும் இந்த விரதத்தால் கடைபிடித்தீங்கன்னா மட்டுமே பலன் தரும். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவங்களுக்கு நற்கதி கிடைப்பதோடு சொர்க்கலோகமோ பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொடர்ந்து 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயம் சிவகதி அடையலாம். 21 தலைமுறைகளுக்கும் நற்கதி அடையுங்க, முக்தியும் பெறுவீங்க. அஸ்வமேதை யாகம் செய்த பலனும் உண்டு. மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதுன்னு நினைத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனைக்கு வில்வேலைகளை வாங்கி கொடுத்துட்டு சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் வீடு திரும்பலாங்க. தவறு இதில் ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்திடுங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீரை ஊற்றி வைத்திடுங்க. பிறகு அந்த டம்ளருக்குள்ளே 2 வெல்வ இலைகளை போட்டு பூஜை அறையில் வச்சிடுங்க. பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து ஈசனை மனதார பிரார்த்தனை செய்துட்டு ஓம் நமோ பகவதி ருத்ராய நமக எனும் மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே எந்த ஒரு தவறு இல்லைங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு விரிப்பு விரித்து கொண்டு சமணம் போட்டு அமர்ந்து முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து கொண்டு ஈசனை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். தரையில் அமர முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் சொல்லி வழிபடலாம். பிறகு 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா 108 முறையாவது குறைந்தபட்சம் கட்டாயம் மந்திரத்தை உச்சரிங்க. இந்த மந்திரம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர உதவியாக இருக்கும். அதே போல் சிவபெருமானின் ஆசையும் பெற்று தருங்க. மேலும் இறுதியாக சிவபெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் செய்து பூஜை அறையில் கற்பூர ஆராத்தி காண்பித்து நீங்கள் பூஜையை நிறைவு செய்துக்கலாம். சிவராத்திரி இரவு முழுவதும் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் அவ்வளவு பெரிய விளக்கு நம்ம வீட்டில் இருக்க வாய்ப்பு கிடையாது. சின்ன காமாட்சியம்மன் விளக்கு அணையாமல் தீபம் எரிய வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து எண்ணெய் ஊற்ற வேண்டிய சிரமம் இருக்கும். அதனால் விளக்கை பூர்த்தி செய்து விடுங்க. தண்ணீரில் வெல்வ இலைகளை போட்டு வச்சிருங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா சிவராத்திரி இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். பூஜை அறையில் ஒரு சின்ன மின்விளக்கு மட்டும் எரியட்டுங்க. அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய வில்வ இலை ரூபத்தில் அந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் உங்கள் வீட்டிலே நிச்சயம் இருப்பார். இந்த மகா சிவராத்திரி தினத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே நிச்சயம் ஈசனின் ஆசிர்வாதம் உண்டு. மறுநாள் காலை எழுந்தவுடனே ஈசனை மனதார வணங்கிய பிறகு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க. பிறகு வில்வ இலையோடு ஊற்றி விடலாம், தவறு ஒன்றும் இல்லை. செடி இலை என்றால் மண்பாங்கான இடத்துல கூட நீங்கள் கால்படாத இடத்துல தண்ணீரை ஊற்றிடுங்க. வழிபாடு நிறைவடைந்த பிறகு நீங்கள் மகா சிவராத்திரி தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் வழிபட்டாலே நிச்சயம் முழு நாள் விரதம் இருந்து பலனே உண்டாகுங்க. இந்த மகா சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக வந்திருப்பதால் அனைவருமே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து சிவனை மனதார பிரார்த்தனை செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய
வேண்டுதல் நிறைவேறுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.